வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வேலை செய்து கொண்டிருந்த பெரியவர் திடீரென கீழே விழுந்து மரணம். அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர். வெளியான காணொளி. மக்களே ஏமாறந்து விடாதீர்கள். மத்திய வங்கி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. பெறவும் பொய் வதந்திகள். சிறையில் தனது உயிரை மாய்த்து கொண்ட வித்தியா கொலை வழக்கு கைதி. சடலத்தை வாங்க மறக்கும் மனைவி. வெளியான தகவல். பல்லேகம தேரரின் சிறுமி பாலியல் செயல். அரசாங்கம் மீது எழும் விமர்சனங்கள். திடீரென நியமிக்கப்பட்ட புதிய குழு. வெளியான அதிர்ச்சி தகவல்களின் பின் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. பாடசாலையிலிருந்து மகளை கூட்டி வரச் சென்ற இளம் தாய்க்கு நேர்ந்த சோகம். ஜெமனான எதிரே வந்த மோட்டார் சைக்கிள். அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர். இலங்கையில் இனப்படுகொலையே நடக்கவில்லையா? அருள் தந்தையின் கருத்தை நிராகரித்த கத்தோலிக்க திருச்சபை. உண்மையை பொய்யாக்கும் நிகழ்வு. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். போர்ச்சூழல்களுக்கு மத்தியிலும் இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். வெளியான அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை. மக்கள் மீது எல்லையற்ற வரிச்சுமை. மீண்டும் மீண்டும் மனரவை சீண்டும் நாமல். வெளியிடப்பட்ட கடுமையான கருத்துக்கள். மர்மமாக காயங்களுடன் மீட்கப்பட்ட நபர் ஒருவரின் சடலம். விசாரணைகளை தீவிரப்படுத்தும் போலீசார். நடந்தது என்ன? நாட்டின் போலீசாருக்கு இந்தியா வழங்கிய மிக பெரும் அன்பளிப்பு. அனைத்து சூழ்நிலைகளிலும் இலங்கையோடு தோளோடு தோள் நிற்கும் இந்தியா. வங்கியிலிருந்து மாயமான மில்லியன் ரூபாய் பணம். அதிர்ச்சியில் உறைந்து போன பெண். விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். என்னுடைய ஆட்சி நீடித்திருந்தால் டாலரின் மதிப்பு மேலும் குறைந்திருக்கும். ரணில் வெளியிட்ட கருத்துக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கிளிநொச்சி உருத்திரபுரம் பிரதான வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளம் தாயொருவர் உயிரிழந்துள்ளார். கரடிப்போக்கு உருத்திரபுரம் வீதியில் நேற்றைய தினம் பகல் வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பெண் உருத்திரபுரத்திலிருந்து கரடிப்போக்கு நோக்கி தனது மகளை பாடசாலையிலிருந்து வீட்டிற்கு அழைத்துச் செல்ல மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது கரடிப்போக்கில் இருந்து உருத்திரபுரம் நோக்கி அதிவேகமாக வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் குறித்த பெண்ணின் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தை கண்ட பொதுமக்கள் இளைஞர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மிகுந்த வேகத்தில் சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் குறித்த இளம் தாய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிகம பெலன பகுதியில் வீட்டு முற்றத்தில் வேலை செய்து கொண்டிருந்த நபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். 58 வயதுடைய குறித்த நபர் வீட்டின் வேலியை வெட்டி கொண்டிருந்த போது திடீரென மயங்கி கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து உறவினர்கள் அவரை அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் பரிசோதனை மேற்கொண்ட வைத்தியர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த நபரின் உயிரிழப்புக்கு மாரடைப்பே காரணம் என வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு வவுணதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாவக்கொடிச்சேனி சிவன் கோவில் பாறை பகுதியில் காயங்களுடன் முதியவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உன்னிச்சே நெடியமடுவை சேர்ந்த 63 வயதுடைய கணபதி பிள்ளை யோகராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலை சுமார் 8 மணியளவில் காயங்களுடன் ஆண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று வவுணதீவு போலீசார் தடயவியல் பிரிவு அதிகாரிகளையும் வரவழைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மட்டக்களப்பு நீதவான் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரேத அறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுணதீவு போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். களுத்துறையில் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் கருப்பு பணம் என கூறி அச்சுறுத்தி 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 2 நபர்கள் களுத்துறை கோட்ட விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் ஹப்புத்துளை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய ஒருவரும் மொரட்டுவையை சேர்ந்து 42 வயதுடைய ஒருவருமாகும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
களுத்துறை கட்டுக்குருந்த பகுதியைச் சேர்ந்த 74 வயதுடைய வயோதிப பெண் ஒருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நீண்ட விசாரணைகளின் பின்னரே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகளில் தெரிய வந்ததாவது, சந்தேக நபர்கள் தொலைபேசி மூலம் அந்த வயோதிப பெண்ணை தொடர்பு கொண்டு அவரது வங்கி கணக்கில் உள்ள பணம் கருப்பு பணம் என கூறி அச்சுறுத்தியுள்ளனர். பின்னர் அந்த பணத்தை பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறி 23 லட்சம் ரூபாய் பணத்தை தங்களது வங்கி கணக்கிற்கு வைப்பு செய்யுமாறு ஏமாற்றியுள்ளனர். அத்துடன் இந்த விடயம் குறித்து யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் என மிரட்டியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பரிசோதனைக்கு பின்னர் பணம் திருப்பி வழங்கப்படும் என உறுதியளித்திருந்த போதிலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த வயோதிப பெண் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்று களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் நேற்று திங்கட்கிழமை உயிரை மாய்த்துக் கொண்டு புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கின் மரண தண்டனை கைதியின் சடலத்தை அவரது மனைவி பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் இறுதி சடங்குகளை அரசு செலவில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த சிவபாலசிங்கம் ஜெயக்குமார் என்பவரே இவ்வாறு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தை அடுத்து சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் அவரது மனைவி அடையாளம் காட்டியதை தொடர்ந்து சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த பரிசோதனையில் மரணம் தற்கொலை காரணமாக ஏற்பட்டது என உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து சடலம் மனைவியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் பொருளாதார நிலை காரணமாக இறுதி சடங்கை மேற்கொள்ள முடியாது என தெரிவித்த மனைவி சடலத்தை பொறுப்பேற்க மறுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அரசு செலவில் இறுதி சடங்குகளை மேற்கொள்ள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தற்போது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கின் மேல்முறையீட்டு தீர்ப்பு தொடர்பான வழக்கு இன்று யாழ் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த நிலையில் குறித்த மரணத்தால் அந்த வழக்கு விசாரணை இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஆரம்பத்தில் 7 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் உச்ச நீதிமன்றம் 2 விடுதலை செய்து 5 பேரின் தண்டனையை உறுதி செய்திருந்தது. அதன் பின்னர் விசாரணை காலத்தில் ஒருவர் சிறையில் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்திருந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரை மாய்த்துள்ளதால் 3 தற்போது மரண தண்டனை கைதிகளாக சிறையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுராதபுரத்தில் சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அட்டமஸ்தானாதிபதி பள்ளிகமை ஹேமரத்ன தேரர் தொடர்பான வழக்கு குறித்து அரசாங்கத்திற்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் குறித்த சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பான எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை மேற்பார்வையிடுவதற்காக மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் கீழ் விசேட துணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. நேற்று நாடாளுமன்றத்தில் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த துணைக்குழு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிக்கும் நோக்கில் சட்ட மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களை பரிந்துரைக்கும் பணிகளிலும் ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்து துணைக்குழுவிற்கு பேரவையின் பிரதி இணைத் தலைவர்களான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமன் மாலி குணசிங்க மற்றும் சட்டத்தரணி சமிந்திராணி கிரியல்லா ஆகியோர் தலைமை வகிக்க உள்ளனர். மேலும் ஹேமாலி வீரசேகர, கௌசல்யா ஆரியரத்ன, சட்டத்தரணிகளான சாகரிகா அத்தாவுட, நிலந்தி கோட்டஹாச்சி, நிலுஷா லக்மாலி கமகே, துஷாரி ஜெயசிங்க, அனுஷ்கா திலகரத்ன, ஹசர் அலியனகே, ஹிருணி விஜய் சிங் மற்றும் லக்மாலி ஆகியோரும் இந்த துணைக்குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்களின் அதிக கவனத்தை ஈர்த்துள்ள இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பாதுகாப்பு தொடர்பான தற்போதைய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்களையும் ஆராய அந்த குழு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய இலங்கை போலீசார், சட்டமா அதிபர் திணைக்களம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் ஆகியவற்றின் பங்கேற்புடன் எதிர்வரும் ஜூன் 5 விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
இந்த கலந்துரையாடலின் போது குறித்த வழக்கின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் சட்டம் மற்றும் நிறுவனங்களை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. உள்நாட்டு போரில் இறுதிக்கட்டங்களில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் தெரிவித்த கருத்துக்களுக்கு இலங்கையின் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையும் இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபையும் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளன. கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் சமூக தொடர்புகளுக்கான ஆயர் ஆணைக்குழுவின் தலைவர் ஆயர் ஜோட் நிஷாந்த சில்வா விசேட அறிக்கையொன்றின் மூலம் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸின் கருத்துக்கள் திருச்சபையின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை பிரதிபலிக்கவில்லை என்றும் அது அவரது தனிப்பட்ட கருத்தாகும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபை எப்போதும் நல்லிணக்கம், சமூக உரையாடல் மற்றும் அனைத்து சமூகங்களையும் மதிக்கும் கொள்கையையே பின்பற்றி வந்துள்ளதாகவும் அதே நிலைப்பாட்டையே தொடர்ந்தும் கடைபிடிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தேசிய சமூக தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை ஜோட் கிருஷாந்த பெர்னாண்டோ இலங்கையில் நடந்த போர் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையாக இருந்தது தவிர எந்த ஒரு இனக்குழுவுக்கும் எதிரான போராக இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தலதா மாளிகை, ஹரந்தலாவி பிக்குகள் படுகொலை, மத்திய வங்கி தாக்குதல், புறக்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் தெகிவளை புகையிரத தாக்குதல் போன்ற சம்பவங்களை மேற்கோள் காட்டி பயங்கரவாதத்தை ஒழிக்கவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் தெரிவித்த கருத்துக்களை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையும் இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபையும் முற்றாக நிராகரிப்பதாகவும் அறிவித்துள்ளன. இலங்கையில் 30 ஆண்டு கால போர் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த விளக்கம் வெளியிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய இலங்கை நட்புறவு திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தினால் இலங்கை போலீசாரின் பயன்பாட்டிற்காக அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 134 கெப்ரக வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு நேற்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்காக இந்திய அரசாங்கம் சுமார் 300 மில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழங்கப்பட்டுள்ள இந்த கெப்ரக வாகனங்கள் வடமாகாணத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்காலத்திலும் இலங்கைக்கு இதுபோன்ற உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இதன்போது தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் இந்த அன்பளிப்பை பாராட்டி போலீஸ் மா அதிபர் சட்டத்திரணி பிரியந்த வீரசூரியவினால் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கு நினைவு பரிசு ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளது. முக்கிய பொருளாதார கொள்கைகள் தொடர்பாக தற்போது பரவி வரும் தவறான தகவல்கள் மற்றும் கூற்றுக்களால் மக்கள் தவறாக வழிநடத்தப்படாமல் விழிப்புடன் இருக்க வேண்டும் என இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஏமாந்து விடாதீர்கள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ பொது அறிவிப்பின் மூலம் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பண அச்சிடுதல், தேசிய நாணய விநியோகத்தை நிர்வகித்தல் மற்றும் அந்நிய செலாவணி விகிதங்களை நிர்ணயித்தல் போன்ற விடயங்கள் மிகவும் சிக்கலான மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார செயல்முறைகள் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த விடயங்களை சரியான முறையில் புரிந்து கொண்டு பகுப்பாய்வு செய்வதற்கு சிறப்பு தொழில்நுட்ப அறிவு அவசியமானது என்றும் வங்கி வலியுறுத்தியுள்ளது. எனவே தற்போது பொதுவெளியில் பரவி வரும் மேலோட்டமான மற்றும் துல்லியமற்ற கருத்துக்களால் பொதுமக்கள் யாரும் ஈர்க்கப்படவோ அல்லது தவறாக வழிநடத்தப்படவோ வேண்டாம் என இலங்கை மத்திய வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 9,90,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் மே மாதம் 24ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் மொத்தம் 990,032 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் அதிகமானோர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்களின் எண்ணிக்கை 236,916 பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவை தவிர பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பெருமளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது.
அதேவேளை மே மாதம் 1ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் மட்டும் 113,755 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது ஆட்சி தொடர்ந்திருந்தால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பை 275 ரூபாய் நிலைக்கு கொண்டுவர முடிந்திருக்கும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தனது இல்லத்தில் நடைபெற்ற பொது எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தற்போதைய அரசின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் வாகன இறக்குமதி தொடர்பான தீர்மானங்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார். எனது ஆட்சி நீடித்திருந்தால் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பை 275 ரூபாவாக கொண்டுவர முடிந்திருக்கும். தற்போதைய ஆட்சியாளர்களால் குறைந்தது 280 ரூபாய் அளவுக்காவது கொண்டுவர முடிந்திருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் ரூபா வலுவடைந்திருந்தால் தற்போதைய வரி அதிகரிப்புகள் மக்கள் மீது இவ்வளவு பெரிய சுமையாக தெரியாது என்றும், பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் நாணயத்தின் நிலைத்தன்மை பேணப்பட்டிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டு பொருளாதார மேலாண்மையை முன்னெடுக்காததால் நாட்டின் செலவுகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் தனது பொருளாதார திட்டம் ரூபாவை மேலும் வலுப்படுத்தி மக்களுக்கு கூடுதல் சலுகைகளை வழங்குவதே நோக்கமாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் முடிவுக்கு வந்தாலும் தற்போதைய அரசின் கீழ் பொருளாதார நிலைமைகளை கையாளுவது எளிதாக இருக்காது எனவும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார அமைப்புகளை ஒரு வாகனத்தின் தனித்தனி பகுதிகளுடன் ஒப்பிட்ட அவர் தாம் அவற்றை ஒன்றிணைந்து ஒரே இயக்கமாக முன்னோக்கி கொண்டு சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்து தற்போதைய அரசின் வாக்குறுதிகள் அனைத்தும் வேகமாக ஊருகி மறைந்து வருகின்றன என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது நிர்வாக திறமையின்மைகளை மூடி மறைப்பதற்காக மக்கள் மீது அரசு எல்லையற்ற வரிச்சுமைகளை திணித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பானதுறையில் நேற்று நடைபெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசின் முறையற்ற மற்றும் ஒப்பிட முடியாத அரசியல் கொள்கைகள் காரணமாக நாட்டின் ஒட்டுமொத்த பொதுமக்களின் வாழ்க்கை தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்று பனி போல் உருகி மறைந்துவிட்டன எனவும் அவர் விமர்சித்தார். அரசு தனது நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்காக மக்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வரிச்சுமைகளை விதித்து வருவதாகவும், அது மக்களின் அன்றாட வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசின் இயலாமையால் நாட்டின் பல துறைகள் முடங்கியுள்ள நிலையில் விவசாயிகள், தொழில் வல்லுநர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் வர்த்தக சமூகத்தினர் என அனைத்து தரப்பினரும் இன்று தீர்வின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை தற்போதைய அரசு நிறைவேற்ற தவறியதால் மக்கள் கடும் ஏமாற்றத்திலும் அதிருப்தியிலும் உள்ளனர் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் கலாசாரமும் நாகரிகமும் பாதிக்கப்பட வேண்டும் என்பதில் தமது நிலைப்பாடு உறுதியாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இறுதியாக பானதுறை பேரணியில் கலந்து கொண்ட மக்களுக்கு அவர் நன்றியையும் மரியாதையையும் தெரிவித்தார். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.